Good morning students. 7th standard Maths Term 2 Chapter 3 Algebra Topic 3.4 Unit Digit of Numbers in Exponential Form. Unit digits na நமக்கு என்னது last digits தான் நம்ம என்ன செய்றோம் unit digits னு சொல்றோம். அதோட exponential form யூஸ் பண்ணி unit digitsல வந்து என்னென்ன நம்பர்ஸ் வரும்ங்கறத பேஸ் பண்ணி நம்ம பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா unit digitsல வந்து 10 பேஸ் பண்ணி சொல்றாங்க. 10 to the power 3 10 into 10 into 10 அப்ப 10 வந்து என்ன இருக்கும் 10 into 10 100 100 into 10 1000 அப்ப யூனிட் டிஜிட்ல வர பிளேஸ் நமக்கு என்னவா இருக்கு 0 வா தான் இருக்கு 10 ஓட பவர் வந்து 3 ஆ இருந்தா யூனிட் டிஜிட் வந்து 0 வா இருக்கு அடுத்து 10 ஓட பவர் 4 10 into 10 into 10 into 10 4 டைம்ஸ் வந்து 10 into 10 100 இங்க ஒரு 10 into 10 100 அப்ப 100 into 100 ங்கிறது 10000 யூனிட் டிஜிட்ஸ் என்னவா தான் இருக்கு 0 வா தான் இருக்கு 10 power 5 னால யூனிட் டிஜிட்ஸ் என்னவா தான் இருக்கு 0 வா தான் இருக்கு அப்ப 10 ஓட பவர் எனி வேல்யூஸ் ஆ இருந்தாலும் அதோட யூனிட் டிஜிட்ஸ் வந்து நமக்கு என்னவா தான் இருக்கும் 0 வா தான் இருக்கும் அதோட யூனிட் டிஜிட்ஸ் வந்து நமக்கு என்னவா தான் இருக்கும் 0 வா தான் இருக்கும்ங்கறத நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம் 10 ஓட பவர் எனி வேல்யூஸ் 3 4 5 100 1000 எனி வேல்யூஸ் இருந்தாலும் 10 ஓட பவர்ல வரையில யூனிட் டிஜிட்ஸ் கேட்டாங்கன்னா என்ன செய்யலாம் 0ங்கிறது ஈஸியா நம்ம சொல்லிடலாம் இப்போ 40 ஸ்கொயர் 40 வந்து 4 into 10 4 into 10 whole square பிரிச்சுக்கலாம் 40 வந்து 4 into 10 னா 40 whole square இப்போ 4 square 10 square 4 square into 10 square அப்ப 4 squareங்க நமக்கு என்ன வந்துரும் 16 4 into 4 16 10 squareங்க 100 அப்ப 16 into 100ங்க என்ன வந்துரும் 1600 1600 ல யூனிட் டிஜிட்ஸ் என்னவா தான் இருக்கு 0 வா தான் இருக்கு அதே மாதிரி 230 ஓட பவர் வந்து 116 இருக்கு அதை எப்படி பிரிக்கலாம் 23 into 10 23 into 10 whole power 116 அப்ப 23 power 116 into 10 power 116 அப்ப 10 power 116 ஓட யூனிட் டிஜிட்ஸ் நமக்கு என்னவா தான் இருக்கும் ஏனா இங்க 10 லாஸ்ட் டிஜிட் யூனிட் டிஜிட்ஸ் 0 ஆ இருந்தாலே அதோட யூனிட் டிஜிட்ஸ் வந்து 0 தான் எனி பவரா இருந்தாலும் எந்த ஒரு வேல்யூஸா இருந்து அதோட யூனிட் டிஜிட்ஸ் வந்து 0 ஆ இருந்தா அதோட பவர் எனி வேல்யூஸா இருந்தாலும் அதோட லாஸ்ட் யூனிட் டிஜிட்ஸ் நமக்கு என்னவா தான் இருக்கும் 0 வா தான் இருக்கும் அப்ப 10 100 40 230 200 அதோட பவர் எனி வேல்யூஸ் இருந்தாலும் அதோட யூனிட் டிஜிட்ஸ் நம்ம என்ன சொல்லிடலாம் 0ங்கிறது இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து 1 power 5 1 ஓட பவர் வந்து 5 1 into 1 into 1 into 1 into 5 டைம்ஸ் எழுதுனா அந்த வேல்யூஸ் மல்டிப்ளை பண்ணல தான் வரும் 1 ஓட பவர் எனி வேல்யூஸ் வந்தாலும் அதோட வேல்யூ நமக்கு என்னதான் 1 தான் 1 ஓட பவர் எனி ஹையஸ்ட் வேல்யூவா இருந்தாலும் அதோட பவர் 1 தான் இப்போ 1 power 5 னாலும் 1 தான் 1 power 6 னாலும் 1 தான் அப்ப 1 ஓட பவர் எனி வேல்யூஸ் இருந்தாலும் அதோட யூனிட் டிஜிட்ஸ் நம்ம என்ன சொல்லிடலாம் 1ங்கற இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க 11 வந்து நம்ம எப்படி பிரிக்கிறோம்னா 10 + 1 11 வந்து 10 + 1ங்கறத பிரிக்கிறோம் அத வந்து நம்ம ஸ்கொயர் பண்றோம்னு வெச்சுக்கோங்க இப்போ எக்ஸாம்பிள்ஸ் 10 + 1 ஹோல் ஸ்கொயர் அதாவது 11 ஸ்கொயர் தான் அப்படி பிரிக்கறாங்க 10 + 1 ஹோல் ஸ்கொயர் அப்ப 11 ஸ்கொயர் அப்ப 11 * 11 11 * 11 ங்கற வந்துரும் 121 11 * 11 121 அப்ப 11 ஸ்கொயரோட யூனிட் டிஜிட்ஸ் நமக்கு என்னதா இருக்கு 1 ஆ தான் இருக்கு அடுத்து 131 பாருங்க 131 130 + 1 130 + 1 அப்ப 13 * 10 + 1 ங்கறதெல்லாம் அத ஸ்கொயர் நம்பர்ஸா யூஸ் பண்ணல 13 * 10 13 * 10 + 1 13 * 10 + 1 ஹோல் ஸ்கொயர் அப்ப 131 ஹோல் ஸ்கொயர் வரும் 131 * 131 அத யூனிட் டிஜிட்ஸ் மட்டும் நம்ம மல்டிப்ளை பண்ணா அதோட வேல்யூஸ் நம்ம ஈஸியா சொல்லிடலாம் 1 * 1 ங்கறது வந்துரும் 1 அப்ப யூனிட் டிஜிட்ஸ் நமக்கு என்னவா தான் இருக்கு இந்த இடத்துல 1 ஆ தான் இருக்கு 1 ஓட பவர் எனி வேல்யூஸ் ஆ இருந்தாலும் யூனிட் டிஜிட்ஸ் 1 தான் அதே மாதிரி எந்த ஒரு நம்பர்லயும் யூனிட் டிஜிட்ஸ் வந்து 1 ஆ இருந்து அதோட பவர் எனி வேல்யூஸ் ஆ இருந்தாலும் அதோட யூனிட் டிஜிட்ஸ் நமக்கு என்னதான் 1 தான் இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க 11 ஸ்கொயர்ட் 1 தான் இருக்கு யூனிட் டிஜிட்ஸ்ல அப்ப ஸ்கொயர் வரதுல வந்து 120 வருது அப்ப யூனிட் டிஜிட்ஸ் நமக்கு என்னதான் 1 அதே மாதிரி 131 வந்து யூனிட் டிஜிட்ஸ் என்னதான் இருக்கு 1 ஆ தான் இருக்கு அப்ப அத நம்ம ஸ்கொயர் பண்ணாலும் யூனிட் டிஜிட்ஸோட வேல்யூஸ் வந்து நமக்கு என்னவா தான் கிடைக்குது 1ங்கற வேல்யூஸ் தான் நமக்கு இந்த இடத்துல கிடைக்குது அடுத்து நெக்ஸ்ட் 5 and 6 இப்போ 5 ஓட பவர் 1 5 ஓட பவர் 1 னா 5 தான் 5 ஓட பவர் 2 னா 5 into 5 25 5 ஓட பவர் 3 ங்கல 5 into 5 into 5 3 டைம்ஸ் வரும் 5 into 5 ங்கற 25 25 into 5 ங்கற 125 இப்போ 5 ஓட பவர் எனி வேல்யூஸ் இருந்தாலும் அதோட யூனிட் டிஜிட்ஸ் எல்லாமே பாருங்க 5 தான் 5 ஓட பவர்ல எனி வேல்யூஸ் வந்திருந்தாலும் அதோட யூனிட் டிஜிட்ஸ் நமக்கு என்னவா தான் இருக்கு 5 ஆ தான் இருக்கு 5 ஓட பவர் 1
5 பவர் 2 5 பவர் 3 நமக்கு யூனிட் டிஜிட்ஸ் என்னமா தான் இருக்கு இந்த இடத்துல எல்லாமே 5 தான். அப்ப 5 ஓட பவர் எனி வேல்யூஸ் இருந்தாலும் யூனிட் டிஜிட்ஸ் என்ன சொல்லிடலாம் 5 ல சொல்லிடலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி 6 ஓட பவர் பாருங்க. 6 ஓட பவர் 1 நானும் 6 தான். 6 ஓட பவர் 2 6 into 6 36. 6 ஓட பவர் 3 அப்ப 6 into 6 into 6 3 times 6 into 6 இங்க 36 36 into 6 இங்க வந்துரும் 216. அப்ப 6 ஓட பவர் எனி வேல்யூஸா இருந்தாலும் அதோட யூனிட் டிஜிட்ஸ் நமக்கு என்னவா தான் இருக்கு 6 தான் இருக்கு. 6 ஓட பவர் எனி வேல்யூஸா இருந்தாலும் அதோட யூனிட் டிஜிட்ஸ் நமக்கு என்னவா தான் இருக்கு 6 தான் இருக்கு அந்த இடத்துல. அதுக்கு அடுத்து பாருங்க the unit digits 55 பவர் 4 இந்த இடத்துல 5 இருக்கு. அப்ப யூனிட் டிஜிட்ஸ் நமக்கு என்னவா தான் வருது 5ங்கிறது நமக்கு அந்த இடத்துல கிடைக்கும். ஏன்னா அதோட யூனிட் டிஜிட்ஸ் என்னவா தான் இருக்கும் 5 ஆ தான் இருக்கும். அதாவது எந்த ஒரு நம்பர்ஸ் வரையில யூனிட் டிஜிட்ஸ் 5 ஆ இருந்து அதோட பவர் எனி வேல்யூஸா இருந்தாலும் நமக்கு ஆன்சர் யூனிட் டிஜிட்ஸ் என்னதான் 5 தான். 56 பவர் 20 அப்ப 50 plus 6 அப்ப 20 அப்ப 6 வரனால அந்த 6 க்கு நமக்கு என்னதான் யூனிட் டிஜிட்ஸ் வந்து 6 ஆ தான் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு இந்த இடத்துல தெரியும். அப்ப 5 ஓட பவர் எனி வேல்யூஸா இருந்தாலும் யூனிட் டிஜிட்ஸ் 5 தான். 6 ஓட பவர் எனி வேல்யூஸா இருந்தாலும் யூனிட் டிஜிட்ஸ் நமக்கு என்னவா தான் இருக்கும் 6 ஆ தான் இருக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் 4 க்கு பார்க்க போறோம். 4 வரையில ஈவன் பவர் ஆட் பவர் ரெண்டு இருக்கு. ஈவன் பவர் ஆட் பவர். இப்போ ஆட் பவர் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஆட் பவர் என்ன இருக்குன்னு பார்க்கணும். 4 பவர் 1 இங்கேல 4 பவர் 3 1 3ங்கிறது ஆட் நம்பர். அப்ப 4 பவர் 3 னா 4 into 4 into 4 இங்கேல 4 4s are 16 16 into 4 64. அடுத்து 4 பவர் 5 4 பவர் 5 இங்க என்ன வந்துரும் 4 into 4 into 4 into 4 னு 5 டைம்ஸ் வந்துரும். 5 டைம்ஸ் வரையில நமக்கு என்ன வந்து 1024. அப்ப 4 ஓட பவர்ல வந்து ஆட் பவர் 4 ஓட பவர் வந்து ஆட் பவர் வரையில நமக்கு யூனிட் டிஜிட்ஸ் என்னவா தான் இருக்கு 4 ஆ தான் இருக்கு. 4 ஓட பவர்ல ஆட் நம்பர்ஸ் 1 3 5 7 பவர்ல வந்து 1 3 5 7 4 ஓட பவர்ல வரையில அதோட யூனிட் டிஜிட்ஸ் வந்து நமக்கு என்னவா தான் கிடைக்குது 4 ஆ தான் கிடைக்குது. அதே இது 4 ஓட பவர்ல ஈவன் பவர் இருந்தா இப்ப 4 பவர் 2 4 into 4 16 4 பவர் 4 4 பவர் 4 டைம்ஸ் வந்துரும். அப்ப 256 4 பவர் 6 இங்கேல 6 டைம்ஸ் 4 வந்துரும். அப்ப 4996 4096. இப்போ இதோட பவர்ல யூனிட் டிஜிட்ஸ் வந்து என்னவா தான் இருக்கு நமக்கு 6 ஆ தான் கிடைக்குது. அப்ப 4 ஓட பவர்ல ஈவன் பவர் 4 ஓட பவர்ல வந்து ஈவன் நம்பர்ஸ் இருந்துச்சுனா 4 ஓட பவர்ல ஈவன் நம்பர்ஸ் இருந்தா யூனிட் டிஜிட்ஸ் என்ன வரணும் 6 வரும். 4 ஓட பவர்ல ஆட் பவர் ஆட் நம்பர்ஸ்ல பவர்ல இருந்தா யூனிட் டிஜிட்ஸ் என்ன வந்துரும் 4 வந்துரும். இதெல்லாம் நம்ம மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கணும். இத பேஸ் பண்ணி தான் நமக்கு சம்ஸ்ல எல்லாமே வருது. அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் வந்து 9. நெக்ஸ்ட் 9 பாருங்க. 9 ஓட பவருக்கும் 4 மாதிரி தான் ஈவன் பவர் ஆட் பவர் ரெண்டு இது இருக்கு. ஈவன் பவர் ஆட் பவர் ரெண்டையுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ 9 பவர் 1 ஆட் நம்பருக்கு பவர்ல அப்ப 9 9 பவர் 3 ங்க 9 into 9 into 9 ங்க வந்து 9 9s are 81 81 into 9 729 729. அடுத்து 9 பவர் 5 9 பவர் 5 ங்க என்ன வரும் 59049 59049. அப்ப இதோட பவர் வந்து நமக்கு என்னது ஆட் பவர் 1 3 5 ல ஆட் நம்பர்ஸ். அப்ப என்ன நம்பர் கிடைக்குது 9 9 9. அப்ப எல்லாமே என்னது 9 ஓட பவர்ல ஆட் நம்பர்ஸ் வந்திருந்தா அதோட யூனிட் டிஜிட்ஸ் நமக்கு என்னவா தான் இருக்கு 9 தான் கிடைக்குது. அதாவது 4 ஓட பவர்ல ஆட் டிஜிட்ஸ் வந்தா நமக்கு 4 கிடைச்ச மாதிரி 9 ஓட பவர்ல யூனிட் டிஜிட்ஸ் என்ன கிடைக்குது 9 தான் கிடைக்குது. அதே மாதிரி ஈவன் பவர் பார்க்க போறோம். ஈவன் பவர் பாருங்க 9 பவர் 2 9 into 9 81 9 பவர் 4 ங்க என்ன வந்துரும் 6561 9 பவர் 6 ங்க என்ன வந்துரும் 531441. அப்ப இதுல யூனிட் டிஜிட்ஸ் என்ன வந்துரும் பாருங்க 1 1 1. அப்ப 9 ஓட பவர்ல ஈவன் இருந்துச்சுனா 2 4 6 ஈவன் நம்பர் வந்திருந்தா அதோட பவர் வந்து ஈவன் நம்பரா இருந்துச்சுனா யூனிட் டிஜிட்ஸ் என்னவா தான் இருக்கு 1 தான் நமக்கு கிடைக்குது. இந்த பவர்ஸ் வச்சு நம்ம என்ன செஞ்சுக்கணும் இத ஃபுல்லா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இத வச்சு தான் நம்ம என்ன செய்ய போறோம் எக்சர்சைஸ்ல உள்ள சம்ஸ் வந்து நம்ம இப்ப பார்க்க போறோம். நெக்ஸ்ட் எக்சர்சைஸ் 3.2 ஃபர்ஸ்ட் ஒன் வந்து filling the blanks. அதுல 2 சப்டிவிஷன் கொடுத்திருக்காங்க. யூனிட் டிஜிட்ஸ் ஆஃப் 124 into 36 into 980 is dash. இப்போ யூனிட் டிஜிட்ஸ் இதுல 124 ல 4 36 ல 6 980 ல 0. அப்ப அத மட்டும் நான் எடுத்துறோம் 4 into 6 into 0 4 into 6 இங்கல 6 4 6 are 24 24 into 0 க்கு நமக்கு என்ன தான் கிடைக்கும் 0 தான் இருக்கும். அதாவது 0 ஓட என்ன நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் 0 தான். அப்போ இது யூனிட் டிஜிட்ஸ் நம்ம என்ன சொல்லலாம் 0ங்கிறது ஈஸியா நம்ம இந்த இடத்துல என்ன சொல்லலாம் யூனிட் டிஜிட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஒன்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து 0.
அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. when the unit digits of the base and is expanded from of that number is 9, that number is 9, then the exponent must be dash power. அதாவது when the unit digits of the base and its exponent from, அதாவது பவர்ல வரையில நமக்கு என்ன வேல்யூஸ் தான் இருக்கும் அப்படிங்கறத நம்ம பேஸ் பண்ணி கேக்குறாங்க. அப்ப அந்த 9 ஓட பவர்ல 9 வரையில நமக்கு என்னவா தான் இருக்கணும், யூனிட் டிஜிட்ஸ் ஆட் நம்பரா தான் இருக்கணும். அப்ப 9 பவர் 9 பவர் வந்து ஆட், அப்ப ஆட் பவர். அடுத்து செகண்ட் வந்து மேட்ச். மேட்ச் வந்து என்ன கொடுத்திருக்காங்க, எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்ம் யூனிட் டிஜிட்ஸ் ஆஃப் த நம்பர். இப்ப ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 20 பவர் 10 இருக்கு. அப்ப 0 ஓட பவர் எனி வேல்யூ இருந்தாலும் அதோட யூனிட் டிஜிட்ஸ் நமக்கு என்னவா தான் இருக்கும், 0வா தான் இருக்கும். அப்ப இதுக்கு ஆன்சர் நமக்கு என்னன்னா இந்த சிங்கிறது நம்ம ஈஸியா சொல்லிடலாம். அடுத்து 121 ஓட பவர் வந்து 11. 1 ஓட பவர் எனி வேல்யூஸ் இருந்தா நமக்கு என்னன்னா அதுவும் 1 தான் வரும் யூனிட் டிஜிட்ஸ். அப்ப இதை ஈஸியா நம்ம என்ன செஞ்சா அந்த இடத்துல மார்க் பண்ணிடலாம். அடுத்து 444 வரையில பவர் வந்து ஈவன் பவரா ஆட் பவரான்னு பார்க்கணும். 4 ஓட பவர்ல வந்து ஆட் பவர் வந்துருந்தா நமக்கு என்ன வந்துரும், 4 வந்துரும். 4 ஓட பவர்ல ஆட் இருந்தா யூனிட் டிஜிட்ஸ் வந்து நமக்கு என்னவா தான் இருக்கும், 4ஆ தான் இருக்கும். 4 ஓட பவர்ல ஈவன் இருந்தா மட்டும் தான் நமக்கு என்ன வரும், 6 கிடைக்கும். 4 ஓட பவர்ல ஈவன் இருந்தா 6 கிடைக்கும். இப்ப 41ங்கிறது ஆட் நம்பர். அப்ப அதோட யூனிட் டிஜிட்ஸ் நமக்கு என்னவா தான் இருக்கும், 4. அப்ப ஆப்ஷன் பி தான் இதுக்கு கரெக்ட். இந்த தான் கரெக்ட். அதுக்கு அடுத்து 25 பவர் 100. 5 ஓட பவர் எனி வேல்யூஸ் இருந்தாலும் அதோட யூனிட் டிஜிட்ஸ் நமக்கு என்னவா தான் இருக்கும், 5ஆ தான் இருக்கும். அப்ப இதுக்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம் F5 இது ஆன்சர். அடுத்து 716. 716க்கு வந்து பவர்ல வந்து 83. 6 ஓட பவர்ல எனி வேல்யூஸ் இருந்தாலும் நமக்கு ஆன்சர் என்னவா தான் இருக்கும், 6. அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன சொல்லிடலாம், A. ஃபர்ஸ்ட் ஒன் 6. அடுத்து 729க்கு 729 இருக்கு. 729 வரையில பவர்ல என்ன இருக்கு, 725. அப்ப 9 ஓட பவர்ல வந்து ஆடா இருந்தா நமக்கு என்ன வரும், 9 தான் கிடைக்கும். இது ஒரே ஒரு மிஸ்ஸிங் டேர்ம் தான் இருக்கு. அதனால அதை ஈஸியா நம்ம டைரக்டா ஈஸியா எழுதிடலாம் 9ங்கிறது. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஃபைண்ட் தி யூனிட் டிஜிட்ஸ் ஆஃப் தி எக்ஸ்பாண்டட் ஃபார்ம். இதோட யூனிட் டிஜிட்ஸ் வந்து கேக்குறாங்க. அதுல ஒரு சப்டிவிஷன் கொடுத்திருக்காங்க, ஒரு 8 சப்டிவிஷன் கொடுத்திருக்காங்க. ஈஸியா நம்ம சொல்லிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 20 பவர்ல 23 அதோட யூனிட் டிஜிட்ஸ். 5 ஓட பவர்ல எனி வந்தாலும் அதோட யூனிட் டிஜிட்ஸ் நமக்கு என்னவா தான் இருக்கும், 5 தான். அதே மாதிரி 11 ஓட பவர்ல எனி யூனிட் டிஜிட்ஸ் வந்தாலும் அதோட வேல்யூஸ் என்னன்னா 11 நாலும் சரி 1 நாலும் சரி அதோட வேல்யூஸ் யூனிட் டிஜிட்ஸ் வந்து 1 தான். 46க்கும் அதே மாதிரி தான். 46க்கு யூனிட் டிஜிட்ஸ் என்னவா தான் இருக்கும், 6க்கு வரையினால 6. அடுத்து 100க்கு யூனிட் டிஜிட்ஸ் என்னவா தான் இருக்கும், பவர் எனி வேல்யூஸ் இருந்தாலும் அதோட யூனிட் டிஜிட்ஸ் நமக்கு என்னவா தான் இருக்கும், 100. அதாவது 25 வந்திருக்கு, அதோட பவர் வந்து 23. 5 ஓட பவர் எனி வேல்யூஸ் இருந்தாலும் அதோட யூனிட் டிஜிட்ஸ் வந்து 5 தான். 1 ஓட பவர் எனி டிஜிட்ஸ் இருந்தாலும் அதோட யூனிட் டிஜிட்ஸ் 1 தான். 6 ஓட யூனிட் டிஜிட்ஸ் கொண்டு வரையில எனி பவர் ஆகலாம் அதோட யூனிட் டிஜிட்ஸ் 6 தான். 100 ஓட பவர் எனி வேல்யூஸ் ஆகலாம் அதோட யூனிட் டிஜிட்ஸ் தான் 0 தான். இப்போ ஃபர்ஸ்ட் 4 சம்ஸ் முடிஞ்சு. நெக்ஸ்ட் வந்து 6th ஒன், சாரி 4க்கு அடுத்து 5. தேர்ட் ஒன்ல क्वेश्चन நம்பர் சப்டிவிஷன் 5. 29 பவர்ல 21. 29ல பவர்ல 21 இருக்கு. 9 ஓட பவர்ல வந்து ஆட் நம்பர்ஸ் இருக்கு. அப்ப ஆட் நம்பர்ஸ் வரையில யூனிட் டிஜிட்ஸ் என்னவா தான் இருக்கும், 9ஆ தான் இருக்கும். 9 ஓட பவர் ஆட் நம்பர்ஸ் வரையில யூனிட் டிஜிட்ஸ் வந்து நமக்கு 9ஆ தான் இருக்கும். அதே மாதிரி 19 பவர் என்ன இருக்கு, 12 இருக்கு. 9 ஓட பவர்ல வந்து ஈவன் பவர் D1 டிகிரி இருக்கு. அப்ப அங்க வந்து யூனிட் டிஜிட்ஸ் நமக்கு என்னவா தான் இருக்கும், 1ஆ தான் இருக்கும் அந்த இடத்துல. அதுக்கு அடுத்து 24 ஓட பவர்ல வந்து நமக்கு என்ன இருக்கு, 25 இருக்கு. 25 வந்து ஆட் நம்பர்ஸ். அப்ப 4 ஓட பவர்ல ஆட் நம்பர்ஸ் இருந்தா அங்கேயே நமக்கு என்ன வேல்யூஸ் தான், யூனிட் டிஜிட்ஸ் வந்து 4. அடுத்து 4 ஓட பவர் 34 ஓட பவர்ல வந்து நமக்கு என்ன இருக்கு, 16. ஈவன் இருக்கு. அப்ப ஈவன் இருந்தா அங்க நமக்கு என்ன வந்தா யூனிட் டிஜிட்ஸ் வந்து 6ஆ இருக்கும். ஈவன் அந்த இடத்துல இருக்கும் யூனிட் டிஜிட்ஸ் வந்து 6. அதுக்கு அடுத்து fourth ரெண்டு சப்டிவிஷன் கொடுத்திருக்காங்க. அதுல 3 டேர்ம்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதுல 114 பவர் 20 plus 115 பவர் 21 plus 116 பவர் 22. அப்ப இந்த 3 டேர்ம்ஸோட யூனிட் டிஜிட்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் கொண்டு வரணும். இந்த 3 டேர்மோட யூனிட் டிஜிட்ஸ் கொண்டு வந்துட்டு அதை மூணையுமே ஆட் பண்ணிட்டு அதுல என்ன வேல்யூஸ் வருதோ அதை நம்ம என்ன செய்யணும், யூனிட் டிஜிட்ஸா சொல்ல முடியும். இப்போ 114 ஓட பவர் வந்து நமக்கு என்ன இருக்கு, 20 ஆ இருக்கு. பவர் வந்து என்ன நம்பர் இருக்கு, ஈவன் நம்பரா இருக்கு.
4 ஓட பவர்ல ஈவன் நம்பர் வந்திருக்கு. அப்ப இதுல வந்து நமக்கு என்ன இருக்கும், எனி டிஜிட்ஸ் வந்து நமக்கு என்னவா தான் இருக்கும் 6. அடுத்து 115 பவர் 21, 5 ஓட பவர்ல 21 வந்திருக்கு. 5 ஓட பவர் எனி வேல்யூஸ் ஆனா அதுல எனி டிஜிட் நமக்கு என்னவா தான் இருக்கும் 5. அடுத்து 116 ஓட பவர் வந்து 22 ஆ இருக்கு. அப்ப 6 ஓட பவர் வந்து நமக்கு என்ன இருக்கு 22. அப்ப 6 ஓட பவர் எனி வேல்யூஸ் இருந்தாலும் அதோட எனி டிஜிட்ஸ் நமக்கு என்னவா தான் இருக்கும் 6 தான். அப்ப 6 5 6. அப்ப 6 + 6 இங்க என்ன வந்துரும் 12, 12 + 5. அப்ப என்ன வேல்யூஸ் கிடைச்சிரும் 17. அப்ப யூனிட் டிஜிட்ஸ் ஆஃப் 114 power 20 plus 115 power 21 plus 116 power 22 is unit digits னா 17 ல யூனிட் டிஜிட்ஸ் என்னவா தான் இருக்கும் only 7 தான் யூனிட் டிஜிட்ஸ்ங்கற நம்ம சொல்லிடலாம். நெக்ஸ்ட் fourth ஒன்ல செகண்ட் சப்டிவிஷன். fourth ஒன்ல செகண்ட் பாருங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா 10000 power 10000 plus 11000 கடங்கள் 11 power 11000 கடங்கள் 11. அதாவது இதுக்கும் யூனிட் டிஜிட்ஸ் கொண்டு வந்து ரெண்டே ஆட் பண்ணி வர வேல்யூஸோட யூனிட் டிஜிட்ஸ் கொண்டு வரணும். இப்போ 10000 பவரோட 10000 அதாவது 0 ஓட பவர்ல எனி வேல்யூஸ் இருந்தாலும் இதோட யூனிட் டிஜிட்ஸ் நமக்கு என்னவா தான் இருக்கும் 0வா தான் இருக்கும். அடுத்து 100 அதாவது 11000 111 ஓட 11000 11 பவர்ல இருக்கு. அப்போ அதோட யூனிட் டிஜிட்ஸ் நமக்கு என்னவா தான் இருக்கு 1 ஆ தான் இருக்கு. அப்ப இது ரெண்டே ஆட் பண்ணாம நமக்கு என்ன வேல்யூஸ் கிடைக்கும் 1 கிடைக்கும். அப்ப யூனிட் டிஜிட்ஸ் ஆஃப் 10000 பவர் 10000 plus 11000 கடங்கள் 11 பவர் 11000 கடங்கள் 11 ஓட வேல்யூஸ் யூனிட் டிஜிட்ஸ் நமக்கு என்னவா இருக்கு இந்த இடத்துல 1ங்கிறது நம்ம இந்த இடத்துல செஞ்சலாம் ஈஸியா சொல்லிடலாம். Objective type question. Question number 5. Observe the equation 10 plus y whole power 4 equal to 50,625 and find the value of y. அப்ப யூனிட் டிஜிட்ஸ் இங்க என்ன இருக்கு 5 ஆ இருக்கு. அப்ப யூனிட் டிஜிட் 5 ஆ இருக்கே இந்த இடத்துல நமக்கு என்னவா தான் இருக்கணும் 5 ஆ தான் இருக்கணும். அப்ப ஆப்ஷன் செகண்ட் ஒன் தான் நமக்கு என்னது கரெக்ட் 5ங்கிறது. அடுத்து 6th ஒன் பாருங்க the unit digits of 32 * 65 32 * 65 whole power 0. 0 ஓட எனி வேல்யூஸ் அதாவது பவர்ல வந்து 0 வந்திருந்து எனி நம்பர்ஸா இருந்தாலும் நமக்கு என்னவா இருக்கும் அதோட வேல்யூஸ் வந்து நமக்கு என்னவா தான் இருக்கும் 1 ஆ தான் இருக்கும் இந்த இடத்துல. அதுக்கு அடுத்து 7th ஒன் the unit digits of the numeric expression. The unit digits of the numeric expression 10 power 71 plus 10 power 72 plus 10 power 73. அப்ப இதோட யூனிட் டிஜிட்ஸ் 0 இதோட யூனிட் டிஜிட்ஸ் 0 இதுக்கும் 0. அப்ப எல்லாத்தையுமே 0 னால அத ஆட் பண்ணா யூனிட் டிஜிட்ஸ் நமக்கு என்னவா தான் இருக்கும் 0வா தான் இருக்கும் இந்த இடத்துல.